வைக்கம் வீரர் பெரியார் சிறப்பு அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன். வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழா இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் உரையாற்ற இருக்கிறார். பெரியார் அவர்களினுடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி சிறப்பு செய்த கௌரவித்த காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை ஒட்டி தான் இந்த சிறப்பு அமர்வை நம்ம கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு உரையாடுவதற்காக திராவிட இயக்க செயற்பாட்டாளர் திருமிகு ஓவியா அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஓவியா. வணக்கம். வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழா முதலமைச்சர் அங்கு கலந்து கொள்கிறார். கேரள முதல்வரும் பங்கேற்று சிறப்பு செய்ய இருக்கிறார். இதில் முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிற வார்த்தைகள் என்பது, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சமூகம் எப்படி இருந்தது, இப்போது நாம் எங்கு வந்தடைந்திருக்கிறோம் என்று சற்று நினைத்து பாருங்கள். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் விதை தூவிய வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழான்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த வைக்கம் போராட்டத்தின் முக்கியத்துவமாக நீங்க எதை பார்க்குறீங்க? அந்த காலகட்டம் எப்படி இருந்ததா நீங்க பார்க்குறீங்க? முதலாவதாக இன்று வைக்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவிற்கு நம்முடைய நன்றியறிதல், கேரள அரசும் தமிழக அரசும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழா மிகவும் முக்கியமானது. அதற்கான நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மிகச் சரியாக தமிழக முதல்வரின் அந்த உரையோடு அதை தொடங்கி இருக்கிறீங்க இந்த நிகழ்வை. அது மிகச் சரியான கருத்து. அதாவது அந்த வைக்கம் போராட்டத்தின் போது கேட்கப்பட்ட கேள்வியே, முதல்ல வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலை சுற்றி இருக்கின்ற வீதிகளில் ஈழவ சமுதாய மக்கள் உள்ளிட்ட தீண்டத்தகாதோராக அன்றைய தினம் நடத்தப்பட்ட சமுதாய மக்கள் நடக்க முடியாது, அந்த தெருவிலேயே நடக்க முடியாது. அப்போ கூட அது என்ன வருதுன்னா, ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய பணிக்கு செல்லணும். கோர்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் அரண்மனை வளாகத்துக்குள்ளார இருக்கு. அரண்மனை எங்கே இருக்குன்னா கோயிலை சுற்றி இருக்கிற வீதியில் இருக்கு. இவர் வேலைக்கு போகணும், ஆனால் பணி நிமித்தம் கூட அவர் உள்ளே போக முடியலை. ஏன்னு கேட்டால் அப்போ ஒரு யாகம் வேற நடக்குது, கோயில் விழா வேற நடக்குது. அப்போ இவர் நீ ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த காரணத்தினால் நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுக்கப்படுறாரு. இதை ஒட்டி தான் அங்கு ஒரு சமூக பதட்டம், ஒரு கொந்தளிப்பு உருவாகுது. அப்போ அங்கே படித்து அப்போது வந்திருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள், உண்மையில் சொல்ல போனால் கிருஷ்ணய்யர் என்கின்ற ஒரு பார்ப்பனரும் அதில் உண்டு, போராட்டம் செய்த குழுவில். அவர்கள் சேர்ந்து இது என்ன அநியாயமாக இருக்கு, கேட்ட கேள்வியே இதுதான், நாய் பண்ணியெல்லாம் நடந்து போகுதியா அந்த ரோட்டில், நீ மனுஷனை நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நான் தமிழக முதல்வருடைய வாக்கியத்துக்கு வர்றேன். இது வைக்கத்தில் மட்டும் இருந்த நிலை அல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில், இந்தியா முழுக்க, நான் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லலை, இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் நிலவிய நிலை. அதாவது தெருக்களில் கூட நடந்து போகக்கூடாது. இன்றைக்கும் இருக்க, நம்ம முழுசா வெளியே வந்துடல, இன்றைக்கும் பணத்தை விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. ஆனால் நிறைய மாறி வந்திருக்கு. மனிதர்கள் நடந்தே போக முடியாது, சமமாக உட்கார முடியாது அப்படிங்கிற நிலை. ரெண்டாவது, ஒரு பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினுடைய பெரும்பான்மையான மக்களை மேல் சாதியினர் என்று இருந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சின்ன பையன் மத கொண்டு நீ வாடா போடான்னு சொல்லலாம், இங்கே வாடா சூத்திர பயலேன்னு கூப்பிடலாம். அப்படியெல்லாம் இருந்த நிலை தான் அன்னைக்கு இருந்தது. அதைத்தான் தமிழக முதல்வர் குறிப்பிடுகிறார். இந்த வைக்கம் போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் எங்கு இருக்கிறது என்றால், இந்தியாவிலேயே முதலாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, நடப்பை நாங்கள் இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு பொது கிளர்ச்சியாக கிளர்ந்தெழுந்த சம்பவம் வைக்கத்திலே தான் நடந்தது. இதை யார் சொல்றா? டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். எப்போ சொல்றாரு? மகர்குல போராட்டத்துக்கு அவர் போனதை பற்றி எழுதும்போது, இப்படி பொது போராட்டங்களின் மூலமாக இந்த இழிநிலையை மாற்ற முடியும் என்பதற்கு எனக்கு உதாரணமாக அமைந்தது வைக்கம் போராட்டம்னு சொல்கிறேன்.
இந்த வைக்கம் போராட்டம் பின்னணிய ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க. ஒரு சாதிய இறுக்கம் அப்படின்றதும் சாதிய அடக்குமுறைகள் வந்து கோலோச்சிய பகுதி இந்தியா முழுவதும் இருந்தாலும் கேரளாவை மையமாக வைத்து இருந்தாலுமே எதிர்ப்பு பெருசா கிளம்பி இருக்கும்ல. நீங்க ஒரு பெரிய கோட்டை மாதிரி பாறை மாதிரி இருக்கிற அந்த ஆதிக்கத்தை உடைக்கணும்னா பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கணும். அந்த எதிர்ப்பு எப்படி இருந்ததுன்றது ஒன்று. பெரியார் அவர்கள் தமிழகத்திலிருந்து எப்படி கேரளா ஏன் இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்றாங்கன்ற அந்த பகுதியை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விதான். அதாவது கேரளாவில் வந்து அந்த எழுச்சிங்கிறது நான் முதலியே சொன்ன மாதிரி ஒரு சில தனிநபர்கள் நேரடியாக படித்து வந்த பிறகும் இப்போ மக்கள் அது வரைக்கும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் படித்து கல்வி நிலையில் மேம்பட்டுட்டோம், நாம் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிய போகிறோம், நமக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ நீ என்ன படித்தாலும் நீ எந்த பதவிக்கு வந்தாலும் உன் பிறப்போட வர்ற சாதி இழிநிலை இந்த நாட்டில் மாறாது என்று இருப்பதை எதிர்த்து அவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாறை போல் நின்றிருந்த பழம்பெரும் சமுதாயம், அந்த சமுதாயம் இதை கண்டிப்பாக எதிர்த்தது. யார் எதிர்த்து? இந்த எதிர்ப்புக்கு நான் சுருக்கமாக ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் போதும். போராட்டம் தொடங்கிய 4வது நாள் காந்தியார் மடல் எழுதுகிறார். யார் எழுதுறா? காந்தியார் எழுதுகிறார், போராட்டத்தை கைவிடுங்கள். இப்ப சொல்ற அதே தான். இது நம்முடைய நாட்டின் வர்ணாசிரமத்துக்கு இது எதிரானது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்து சமூக ஒற்றுமையை கலைத்துவிடும், நம்ம சமுதாய ஒற்றுமையை கலைத்துவிடும். சமுதாயம் பிரிஞ்சுதான் இருக்கு, போராட்டமே ஒன்றுபடுத்துவதற்கான போராட்டம் தான். ஆனா அன்றிலிருந்து இன்று வரை அது தலைகீழாக பேசப்படுகிறது. இன்று வரை யார் ஒற்றுமையை ஏற்படுத்த வருகிறார்களோ அவர்களை பார்த்து பிரிவினைவாதிகள்ங்கிறாங்க, யார் இழிவை தொடைக்க வருகிறார்களோ அவர்களை பார்த்து இவர்கள் தான் இழிவை ஏற்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட அறிவு மயக்கங்களை, உணர்ச்சி மயக்கங்களை அன்றிலிருந்து இன்று வரை தூண்டி விடுகிறார்கள், தூண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ காந்தியாரே எழுதுறார், வேண்டாங்க இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அதையும் மீறி தான் இது நடக்குது. அப்புறம் காந்தியாரும் கடைசியாக அந்த தடை சட்டம் அகற்றப்படும் முன்பும் வந்து காந்தியார் வந்து நேராக வந்து வர்றாரு, வைக்கத்துக்கே வர்றாரு, நாராயணகுருவை பார்த்து பேசுகிறாரு, பெரியாரும் கூட இருக்கிறாரு. எல்லாரும் கூடி கூட காந்தியார் வந்து ஒரு சமரசமாக ஏதாவது ஒரு திட்டம் போட்டுற முடியுமா அப்படின்னு முயற்சிக்கிறாரு. அப்போ வேற வழி இல்லாமல் இந்த மேல் சாதியினர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் சில வேண்டுகோள் வைக்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் விட்டு கொடுங்க, இதெல்லாம் விட்டு கொடுங்க. காந்தியாரினுடைய பார்வையில் ஆதிக்க சமூகத்தினரிடம் ஒரு மனமாற்றம் ஏற்படணும். ஆமா, கிளர்ச்சிகள் மூலமாகவோ போராட்டங்கள் மூலமாகவோ நீங்க அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்திட முடியாதுன்ற தன்மை தான் அவரோட பார்வையாகவே இருந்தது. ஆனால் இந்த புறம் வந்து எங்களோட சுயமரியாதைக்கு இழுக்கு, போராட்டம் மூலம்தான் ஒன்றுபட முடியும். இந்த ரெண்டும் இந்த முரணாவே பயணிச்சது இல்லை. கண்டிப்பா இல்லை, காந்தியாருக்கு மனமாற்றம்ங்கிற ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு கலக்கமான இன்னொரு பகுதியும் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு அநீதிகள் நிகழ்த்தப்படும் போது மட்டும்தான் அதை தவறுன்னு பார்க்கிறார், அந்த எல்லைகளை தவறுன்னு பார்க்கல. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், அந்த எல்லைகள் சம்பட்டி வச்சு அடித்து உடைச்சு தூக்கி போடுன்னு சொல்கிறோம். அந்த அமைப்பு தப்பு. ஆனால் காந்தியார் வந்து அமைப்பு சரின்னு நினைக்கிறார், அவரே நம்புறார். அவர் அமைப்புக்குள்ள இருந்து அமைப்புக்குள்ளார கொடுங்கோன்மை நடக்கக்கூடாதுங்கிறார். அதாவது வந்து மருமகளை அடிக்காத மாமியார், அதுவும் இதுவும் ஒண்ணுதான், சரிங்களா? இரண்டாம் தரமாக தாழ்நிலையிலே வைக்கப்பட்டிருப்பது தவறல்ல, அவர்களை கொடுமைப்படுத்துவதுதான் தவறு. இந்த சிந்தனைக்கும் இல்லை இந்த நிலைமையை மாற்றணும், அடிக்கணும், உடைக்கணும், தூக்கி போடணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புதிதாக மாற்றங்கள், புதிதாக ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும். அதுதான் பாரதிதாசன் பாடுறார், புதியதோர் உலகு செய்வோம். எனக்கு இந்த சமுதாயத்தினுடைய மிச்ச சொச்சங்கள்லாம் வேண்டாம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இதுதான் இந்த அணியினுடைய வாதம். ரெண்டாவது, நீங்க பெரியார் எப்படி இங்க வர்றாருன்னு கேட்டீங்கல்ல, அதை நம்ம பார்க்கணும்ல. முதல்ல போராட்டத்தை அங்க இருக்கிற, இன்னும் சொல்லப்போனா இது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய போராட்டம் தான்.
நாராயணகுரு இவர்கள் எல்லாரும் வந்து நாராயணகுரு சீடர்கள் மட்டும் இல்ல, தொடங்கினவங்க அவங்க மாதவ மேனன், கேசவ மேனன், அவங்க எல்லாருமே வந்து மாதவ நாயர் எல்லாம் காந்தியவாதிகள். ஆமா ஆமா ஆமா, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான். ஜோசப், இப்படி எல்லாரும் சேர்ந்து தொடங்குறாங்க. அவங்க என்ன பண்ண, அவங்களையெல்லாம் கைது பண்ணிடுறாங்க, அவர்கள்லாம் சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவு கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த சமுதாய மக்கள் கூட வரப்பாட்டாங்க, பாவம். அவங்கள படிச்சவங்க 10 பேர் தானங்க கலாட்டா பண்றாங்க, கிளர்ச்சி பண்றாங்க. படிக்காத பெரும்பான்மை சமூகம் வந்து இவங்களை ஏத்துக்கிட்டு பின்னாடி உடனே வந்துடாதுல்ல, அடங்கி இதெல்லாம் ஏத்துக்கிட்டே என்னப்பா என்னவோ வந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னு இன்னைக்கு வந்து இதெல்லாம் நாங்க காலங்காலமா இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே இருக்கோம்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்கள அடைச்சோன்னு இந்த போராட்டம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுங்கிற நிலைமை வருது. அப்ப ஜோசப் போன்றோர் பெரியாருக்கு வந்து மடல் எழுதுறாங்க, கடிதம், சிறையில் இருந்து. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடிட்டோம், எங்களையெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுட்டாங்க. இப்போ எங்களையெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டாலே இது முடிஞ்சிடும், இந்த கிளர்ச்சி இதோட முடிஞ்சு போயிடும், நம்ம நினச்ச காரியம் நடக்காது. அப்போது நீங்கள் வந்து அப்படி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அந்த கடிதத்தின் வார்த்தை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்டால் எங்களை வெளியே விட்டுருவாங்க, எங்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க, சரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் இதை செய்யலைன்னு சொன்னால் எங்களை வெளியே விட்டுருவாங்க. மன்னிப்பு கேட்கறதுனால நட்டம் ஒன்றும் இல்லை, கவனிங்க, மன்னிப்பு கேட்பதால் நட்டம் ஒன்றும் இல்லை, ஆனால் பெரும் காரியம் நின்று போய்விடும். நாங்கள் எடுத்த இந்த பெரிய விஷயம் நின்று போயிடும். நான் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுவேன், எனக்கு என்ன நஷ்டம், ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பெரிய வரலாற்று திருப்புமுனை, அந்த காரியத்தை தொடர நீங்க வரணும்ன்ற, அப்ப நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் இது நடக்கும். நீங்க சொன்னது போல பெரியாருக்கு கேரளாவிலிருந்து அழைப்பு வருகிறது, அங்க எல்லாரும் கைது செஞ்சுட்டாங்க. பெரியார் அவர்களோட அடுத்த கட்ட அந்த நிலைப்பாடு என்னவா இருந்தது? அவர் அடுத்து என்ன செஞ்சார்? அப்போ பெரியாருக்கு அப்போ உண்மையில உடம்பு சரியில்லை, வீட்டில் வயிற்று நோவோட ஒரு நிலையில தான் அவர் இருக்கிறார். அதனால ஆனால் அவர் அது வயிற்று நோவப்போ வந்து நாகம்மையார்கிட்ட இதை சொன்னால் கூட இதாகிடும்ன்ட்டு வேகமாக மூட்டை முடிச்சா கிளம்பி அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. கேரளாவுக்கு போனால் திருவிதாங்கூர் மன்னர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஈரோடு வழியாக தான் இந்தியாவோட மற்ற இதுகளுக்கு போவார். ஈரோட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரியார் வீட்டில் அவர் விருந்தினர். இவர் கேரளாவுக்கு வர்றாரு, வைக்கத்துக்கு வர்றாருன்னு சொன்னோன்னா மன்னர் வந்து ஆளை அனுப்பிட்டாரு, வாங்க நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. இவர் மன்னரை எதிர்த்து போராட தான் போறாருங்க. மன்னர் தான் இப்ப கைது பண்ணி உள்ள போட்டிருக்காரு மற்றவங்களையெல்லாம். அப்ப இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே சொல்லிட்டாரு, ஐயா உங்க விருந்தினரா நான் வரல, நான் போராடுறதுக்கு உங்களை எதிர்த்து போராடுறதுக்காக வந்திருக்கேன், அதனால உங்க விருந்து உபசரிப்பை நான் ஏத்துக்கிறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டு இவர் போர்க்களத்துக்கு போயிடுறாரு. போன உடனே பார்த்தா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பெரியாருடைய பிரச்சார பாணி அது எல்லாருக்கும் வராது. அதாவது ஊர் ஊரா தெருவா சுற்றி இவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, நிறுத்தாம பிரச்சாரம். காவல்துறை கண்காணிப்பாளரே அங்கே குறிப்பு எழுதுறாரு, 3 மணி நேரம் பேசுறாருங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3 மணி நேரம் பேசுறாரு. ஆனால் அது எழுதுறாரு, ஆனால் அவ்வளவு ஒரு பண்பான பேச்சு, அவ்வளோ ஒரு தர்க்கவியல் பேச்சுன்னு யாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் குறிப்பு எழுதுறாரு அரசாங்கத்துக்கு, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எழுச்சி. விமர்சனம் இருக்கும்னா அவர் ரொம்ப தடித்த சொற்களை பயன்படுத்துவார். அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். பெரியாரை பற்றி, பெரியாருடைய ஒரு வாழ்க்கையை, உரைகளை, அவருடைய பணியை ஒரு ஒட்டுமொத்த கண்கொண்டு பார்க்க வேண்டும். அவர் எந்த இடத்தில் எப்படி பேசுகிறார், இப்போ இது ஒரு கிளர்ச்சி, ஒரு போராட்டம், இன்னொரு மாநிலம், அந்த மக்களை எழுச்சி பெற வைக்க வேண்டி அவர் பேசுறாரு. அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மன்னருக்கு எழுதிய குறிப்பு, இது ஒன்றும் அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய பாராட்டுரையோ புகழுரையோ அல்ல, மன்னருக்கு எழுதிய குறிப்பு. அதில் சொல்றாரு இவ்வளோ ஒரு இதான பேச்சுன்னு. ஆனால் அதன் பிறகு அவரை உடனே பிடிச்சி முதல்ல ஒரு அறிவிக்குத்துங்கிற இடத்துல ஜெயிலில் போடுறாங்க 1 மாதம். அப்போ சாதாரண காவல், அது முடிஞ்சு அந்த தண்டனை முடிஞ்சு வெளியே வந்து மறுபடியும் இவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இவரை சிறையில் போட்டோன்னே
இவருடைய துணைவியார் நாகம்மையாரும் தங்கை கண்ணம்மாவும் போர்க்களத்துக்கு வந்துடுறாங்க. வைக்கம் ஐயா அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு சொன்னோன்னே அப்போ போராட்டத்தை யார் நடத்துறது? ஐயோ கணவனை அரெஸ்ட் ஆயிட்டாரு, அவர் விடுதலை ஆகணும்னு அந்த அம்மா நினைக்கல. நம்ம ஐயா போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த போராட்டத்தை நடத்தணுமேனு அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ மழை, அந்த இதே மாதிரியான காலகட்டம் தானே அது, பயங்கரமான மழை. அந்த மழையிலும் இவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. இதில் ஒரு மக்கள் போராட்டம் அப்படின்றது வந்து இப்போ மன்னர் அப்படின்னா அவர் அதிகாரம் கொண்டு ஒடுக்க நினைப்பார். இந்த அமைப்பு முறையை அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர்களும் வன்முறையில் ஈடுபடுவாங்க, தாக்குதலில் ஈடுபடுவாங்க. ஏன்னா பெரிய ஆதரவுள்ள சிறு குழுவாக தான் இருக்குது அப்படின்னா பலரும் கைது செய்யப்பட்ட பிறகும் இந்த போராட்டம் எப்படி உயிர்ப்போடு அந்த ஜோதி அடுத்தடுத்து எப்படி எடுத்துட்டு செல்லப்பட்டது? அங்கதான் பெரியாருடைய பங்கு வருது, பெரியாருடைய பிரச்சாரம். அதுக்கு தான் நான் அதை தனியாக எடுத்து சொன்னேன். அதாவது நான் ஒரு எல்லா கிளர்ச்சியாளர்களுக்கும் எல்லா தலைமை பண்புகளும் எல்லா திறமைகளும் உடனே வந்து விடாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கு, ஆனால் பெரியார் வந்து ஒரு மக்கள் தலைவர். அவர் பிறவியிலேயே மக்களோடையே இருந்து மக்களோடையே வாழ்ந்த தலைவர். அவ்வளோ பெரிய பணக்காரருங்க. நான் இந்த நாட்டினுடைய சாதாரண மனிதன் எதை அனுபவிக்கிறானோ அதற்கு மேலாக எனக்கென்று எதையும் அனுபவிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு தலைவர். இதை விட மக்களோட வாழ்ற ஒரு தலைவனுக்கு வந்து வேற என்ன இலக்கணத்தை தகுதியை நீங்க சொல்லிட முடியும்? அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் பெரியார். அப்ப அவர் போய் மக்கள் மத்தியில நிக்கிறார். இது நியாயமா சொல்லுங்க? இன்னைக்கு கூட இந்த நாள்ல கூட ஒரு தெருவில் நடந்து போறதுக்கான உரிமை நமக்கு இல்லாம இருக்குன்னா இது என்ன நியாயம்? அவர் உரையை கேட்ட மக்கள் திரள்கிறார்கள். இங்க மட்டும் இல்லைங்க, மனித இன வரலாறு முழுவதும் பேச்சு என்பதற்கும் பிரச்சாரம் என்பதற்கும் ஒரு மகத்தான பங்கு இருக்கு. அது வந்து நீங்க புனைவோ வரலாறோ சீசர் காலத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். உரையாற்றலுக்கு ஒரு இடம். ஓவியா, நீங்க சொன்னது போல போராட்டக்காரர்கள் கைது செய்யப்படுவது, மீண்டும் அடுத்த தரப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது, அப்படிதான் நடந்துட்டே இருந்தது. அடுத்த கட்டமா அந்த போராட்டம் எப்படி எந்த திசையை நோக்கி போச்சு? இல்லை, அதாவது ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் வந்து தேச தலைவர்கள் மத்தியிலான இது குறித்த உரையாடல் எப்படி அது போய்கிட்டு இருக்கு. இப்போ எதிரணியினரும் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பெரியார் இறந்து போகணும்னு ஒரு யாகம் நடத்துகிறாங்க. ஆனால் அவர் ஜெயிலில் இருக்கிறாரு. யார்? பெரியார் ஜெயிலில் இருக்கிறாரு. முதல்ல அருவிக்குத்து சிறை, அப்புறம் திருவிதாங்கூர் இதுலேயே ஜெயிலில் போட்டுறாங்க அவரை. கடுங்காவல் தண்டனை. அப்போ அந்த யாகம் நடத்தி அப்போ என்ன நடக்குது பாருங்க, மன்னர் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ராணி பொறுப்புக்கு வந்துடுறாங்க மன்னருக்கு பிறகு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சிறையில் இருக்கிறத பற்றி கேசவ மேனன் ஐயா அவங்க வந்து ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க. ராஜாஜியும் எழுதுறாரு. 2 பேருடைய குறிப்பு ரொம்ப முக்கியமானது. பெரியார் வந்து அந்த ஜெயில் வாழ்க்கையை எப்படி இது பண்ணாருன்னு. அப்போது கேசவ மேனன் வந்து பதறி போய் எழுதுறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு தேச தலைவர். அப்போ காங்கிரஸில் பெரிய தலைவர் பெரியார். அவருக்கு கைதி உடை போட்டிருக்கிறாங்க, கைதி எண் அந்த பட்டை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. அதோடு வந்து மற்ற குற்றவாளிகளோடு சேர்த்து அவரை வேலை செய்ய சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா மற்ற ஜெயில் கைதிகள் செய்கிற வேலை மாதிரி 2 பங்கு செய்கிறார் இவர். இப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறாரு. இப்படி இன்னொரு மாநிலத்தில் இருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து ஒருவர் உழைத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன செய்யணும், நம்ம எப்படி நம்ம பங்கை செய்யணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வர வேண்டாமா அப்படின்லாம் கேட்குறாரு அவர். அதே போல் ராஜாஜி என்ன எழுதுறாருன்னா முதல்ல பெரியாரை சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் அவங்க உரையாடல் எப்படி நடக்குதுன்னு. நம்ம நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போய் உனக்கு எதுக்கு இந்த வேலை அவர் கேட்குறாரு. ராஜாஜி பெரியார்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நம்ம நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டில் போயெல்லாம் நீ ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அவரே வந்து சிறையில் பெரியார் இருக்கும்போது வருந்தி எழுதுறாரு. இவர் ஒரு அற்புதமான ஆள், இவர் வந்து நம்மளை மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க, இவ்வளவு குடும்பம் நடந்தாலும் இது வந்து அவர் ராஜாஜியோட வார்த்தை, இது ஒரு தளர்வுறாத ஆன்மா. அவருடைய வார்த்தையில சொல்றாரு, இது ஒரு தளர்வுறாத ஆன்மா. சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு
இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மனுஷனால தான் முடியும். ஒரு நண்பனா வருந்துறார், கரிசனப்படுறார். அதே நண்பனா கரிசனப்பட்டவரு அந்த வரலாற்றுல வந்து அதை பதிவு செய்யும் போது காந்தியாரோட வந்து கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை ராணியோட நடக்கும்போது காந்தியார் ராஜாஜி 2 பேரும் சேர்ந்தே பெரியாரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்ப அரசியல்னு வரும்போது அவங்க நிலைப்பாடு வேற மாதிரி. நீங்க சொல்வது ஒரு போராட்டத்தினுடைய ஒரு நோக்கம் அப்படின்றது, முதல்ல போராட்ட கழக குரலே இல்லாம ஒடுக்குவாங்க, அதற்கப்புறம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, போராட்டம் தீவிரமடைஞ்சிருச்சு, இனி இதை தடுக்க முடியாதுன்றப்பதான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்க. ஒரு போராட்டத்தின் வெற்றின்றது அது ஒரு சமூக போராட்டமாக மாறுவது, சமூகம் அதுல பங்கெடுப்பது. அதனாலதான் பெரியார் அவர்கள் பேச்சுக்கு தடை அப்படின்னா அவருடைய பெரிய ஆயுதம்ன்றது பரப்புரை தானா, மக்களை கன்வின்ஸ் பண்றது தானா, பிரச்சாரம். பெரியார் மாதிரி, அதாவது இங்க அகில உலக அளவில் இந்தியா வந்து காந்தியை வந்து அஹிம்சைக்கு ஒரு தலைவனாக தந்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. காந்தியாரை விட மிக அதிகமாக வன்முறையற்ற ஒரு வழிமுறையை பின்பற்றிய தலைவர், அப்படி பின்பற்றி சாதித்த தலைவர் பெரியார் தான். அவருடைய எந்த வழிமுறையிலும் வந்து பிரச்சாரத்தை தாண்டி வேற எதுவும் கிடையாது. எல்லாமே, அதாவது எங்களுக்கு இது வேணும் என்று மக்களை கேட்க வைப்பதுதான். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாதி பெயர் நீக்கம்ங்கிற மகத்தான புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சிக்கு நீங்க 4 பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்று கேட்டால் பெரியார் சாதி பேர் போடக்கூடாதுன்னு அறிவிப்பு கொடுக்க முன்னாடி அவர் பேரை சாதி பேரில் நீக்கிட்டார். எதையும் தான் முன்னாடி செஞ்சு அந்த வழியில மக்கள் தாங்களாக செய்யணும். யாரையும் போய் பிடிச்சு நீ ஏன் சாதி பேர் போட்டிருக்கேன்னு கேட்கல. இதுதான் பெரியாருடைய வழிமுறை. ஒரு போராட்டம் ஆரம்பிச்சா முதல்ல நான் ஜெயிலுக்கு போகணும், எனக்கு முன்னாடி என் தொண்டர்கள் கைதாயிடக்கூடாது. அதுதான் பெரியார். பெரியார் பங்களிப்பு, வைக்கம் போராட்டம் குறித்த பங்களிப்பு, கிட்டத்தட்ட வைக்கம் போராட்டத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தெருக்கள்ல எல்லா மனிதர்களும் நடந்து போவதற்கான உரிமை, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் வைக்கம் போராட்டம் அப்படின்றதும் அதில் பெரியாரோட பங்களிப்புன்றதும் விமர்சன பொருளா, விவாத பொருளா மாறிச்சு. நீங்க கூடுதல் முக்கியத்துவத்தை பெரியாருக்கு கொடுக்குறீங்க. பெரியார் அதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் தான், ஒரு பங்கேற்பாளர் தான். அவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம்லாம் நீங்க கொடுக்க முடியாதுன்ற விவாதங்கள், விமர்சனங்கள்லாம் போச்சு இல்ல. அந்த போஷனையும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல. அதை எப்படி எடுத்துக்கிறது? அது வந்து வரலாற்றின் சில அருவருப்பான பக்கங்கள் நான் பார்க்குறேன். அதாவது வைக்கம் வீரருங்கிற பட்டத்தை நம்மளா கொடுக்குறோம், அது திருவிக்கா கொடுத்தாரு. அந்த பட்டத்தை யார் கொடுத்தா? திருவிக்கா கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாங்க? வைக்கம் போராட்டம் வெற்றி அடைஞ்சோன்னு அந்த நிகழ்வை ஒட்டி கொடுத்தாங்க. அதை ஏதோ இன்னைக்கு யாரோ கொடுக்குறா மாதிரியும் அதை வந்து கொடுக்க முடியாது. அப்புறம் அந்த வைக்கம் போராட்ட நிறைவு விழா, அதாவது நவம்பரில் நடக்குது. 1925ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எல்லா தடைகளும் நீங்கிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த, அதாவது நம்ம பேச வேண்டியதில் ஒரு பகுதியை அந்த செய்தி தொகுப்பு பேசியதுனால தான் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் மீண்டும் சொல்கிறேன். காந்தியார் ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் கட்சி ராணியோட பேச யாரை அனுப்பியிருக்கணும்? யாரை அனுப்பியிருக்கணும்? பெரியாரை அனுப்பியிருக்கணும். ஏன்னா அவர் தான் களத்தில் இருக்கிறார். இல்லை காந்தியாவது பெரியாரை கூட்டிகிட்டு போயிருக்கணும். பெரியாரை தவிர்த்து விட்டு அதை முடிச்சிடலான்னு நினைச்சுதான் காந்தி போனாரு. ராணி உட்கார்ந்துருக்காங்களா, அந்த அம்மாவுக்கு நிலைமை தெரியும்ல. ஐயா போராட்டத்தை நீ நடத்தல, நடத்துறது வேற ஆளு, அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லு. நீங்க பேசிட்டு நாங்க பேசிட்டு நம்ம ஒரு உடன்படிக்கை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்ப பெரியார் வந்து தெருவில் நடக்கணுங்கிறாரு. அந்த அம்மாவுக்கு வந்து ஆட்சி செய்யற தலைவலி, ஆட்சியாளர்களுக்கு எப்போதும் இருக்கின்ற பிரச்சனை. எப்பா இவர் இப்ப தெருவில் போகணுங்கிறாரு, நாளைக்கு கோயிலுக்குள்ள போகணும்னு, இந்த போராட்டம் முடிஞ்சோன்னா நாங்க தெருவில் நடக்கலான்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்றோம்னு வச்சுக்கோ. அப்பயும் கோடிட்டு காண்பிக்கிறாரு, எங்க அடுத்த போராட்டம் அதுதான் இல்ல. அத சொல்றாங்க, ராணி கேக்குறாங்க. இப்ப இதை முடிச்சோடனே அடுத்த கட்டம், அடுத்து அவர் கோயிலுக்குள்ள போகணும்னு போராட தொடங்கினா இது எங்க போய் நிற்கும்? அதாவது சமூகத்துடைய ஒட்டுமொத்த புரட்சி அது. அதை பார்த்து அந்த அம்மா பயப்படுறாங்க, தன்னால சமாளிக்க முடியாதுன்னு பயப்படுறாங்க.
அதை மாறக்கூடாதுன்னு ராணி நினைச்சாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க ஒரு ஆட்சியாளர், தேவையில்லாத நெருக்கடி அடுத்தடுத்து வருமே அப்படின்னு அந்த அம்மா ஆட்சியாளர் பயந்து காந்திகிட்ட சொல்றாங்க, ஐயா உங்களோட என்னால் பேச முடியாது, நீங்க களத்தில் நிற்கிறவர் அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்க, அவர் ஐடியா என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு. உடனே காந்தி பெரியார்கிட்ட வர்றாரு. பெரியார்கிட்ட கேட்கும்போது நல்லா கவனிங்க, கோயிலுக்குள்ளே போன நீங்கள் கேட்பீங்கன்னு ராணி சொல்கிறாங்கன்னு காந்தி சொல்கிறார். இவர் சொல்கிறாரு, கேட்க மாட்டோன்னு எப்படிங்க சொல்ல முடியும், அதுவும் நியாயம் தானே. தெருவில் நடக்கிறது நியாயம்னா கோயிலுக்குள்ளே போகணுன்னு கேட்குறதும் நியாயம் தானுங்களே. அதுக்கு மட்டும் நாங்கள் போராட மாட்டோம்னு எப்படி உங்களுக்கு உத்தரவாதம் தர முடியும்? குறைந்தபட்சம் ஒன்று சொல்கிறேன், இப்போதைக்கு கேட்கல, இந்த போராட்டத்துல கேட்கல, இந்த போராட்டத்தை நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் இப்படி பெரியார் சொல்லி அது ராணி காதுக்கு போன பிறகுதான் ராணி வந்து அப்பாடா இதோட முடிஞ்சிடும்ல, சரி ரைட்டு, தெருவில் நடக்க நாங்க எல்லா தெருவையும் திறந்து விடுறோம், அனுமதி அனைத்து தெருக்களையும் திறந்து விடுகிறோம். அந்த உத்தரவு அதுதான், அனைத்து சாலைகளும் அனைத்து மக்களுக்கும் திறந்து விடப்படும் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் நோக்கம், அந்த நோக்கம் வந்து வெற்றி அடையுதுன்றது ரொம்ப முக்கியமான. இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு அதை ஒரு பிரேக் எடுத்துட்டு கூட நம்ம விரிவா பேசலாம். ஏன்னா பெரியாரின் பங்களிப்பு பற்றிய விவாதங்கள், விமர்சனங்களை ரொம்ப ஆவணப்பூர்வமாக வச்சு, கேரளாவில் அப்படி எந்த ஆவணமும் இல்லை என்ற விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நூலகம் திறக்கப்படுது, புகைப்பட கண்காட்சி திறக்கப்படுது, அங்கே இருக்கிற ஒரு மாநில அரசே அதை என்டாஸ் பண்ணுது அப்படின்னா அதை பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. இப்போ வைக்கம் போராட்டம் என்பதும் அதனுடைய பங்களிப்பு, பெரியாரினுடைய பங்களிப்புலாம் சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென்று வைக்கம் போராட்டத்தில் பெரியார் பங்களிப்பு அவ்வளவா செய்யலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதில் சொன்னது வந்து பெரியார் வந்து அந்த இயக்கம்ன்றது ஒரு சிறு குழு தான், மக்களிடம் ஆதரவு பெற்ற இயக்கம்லாம் கிடையாது. ஏற்கனவே பலர் அங்கே போராடிட்டு இருந்தாங்க, இவர் ஒரு தனிநபராக வந்து சேர்ந்தார், திரும்ப போயிட்டார். அவர் தொடங்கவும் இல்லை, நடத்தவும் இல்லை, முடிக்கவும் இல்லை, கூடுதலாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்ற இந்த விமர்சனம் ஏன் ரொம்ப நாளைக்கு பிறகு அது வந்து ஒரு விவாத பொருளாக ஆகி அப்புறம் அடங்குச்சு? என்ன காரணம் அதுக்கு? இந்த விமர்சனம் ஒரு திட்டமிட்ட ஒரு சதி, இது விமர்சனம் அல்ல, அப்படிதான் நான் பார்க்குறேன். அதாவது பெரியாரை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட இயக்கத்தின் சாதனைகளை பற்றியும் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு இனி மறுபடி இந்த வாசனையே இல்லாமல் ஒரு எதிர் பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், அவதூறு பிரச்சாரங்கள் மூலமாக இவற்றை மாற்றிவிட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம், அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான். ஏன்னா வைக்கம் வீரர் பெரியாருங்கிறத யாருமே கேள்வி கேட்டது கிடையாது, யாருமே அது பொய்ன்னு சொன்னது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வைக்கம் போராட்டத்தில் பெரியாரின் பங்குக்கு ராஜாஜி சாட்சி, நடந்த வரலாறு சாட்சி. அங்கே மக்கள் அன்பு மேற்கொண்டு அந்த வெற்றி விழாவுக்கு, அந்த வைக்கம் வெற்றி விழாவை நடத்தின மேடையில் பெரியார் உண்டு, பெரியார் இருக்கிறார் இல்லையா? காந்தியாருடைய பேச்சுவார்த்தைகளில் பெரியார் இருக்கிறார். அதாவது போராட்ட களத்தில் அவர் இருந்தார் என்பதற்கு அங்கு இருக்கின்ற சிறை ஏடுகள், சிறைச்சாலைகள் சாட்சி. முடிவெடுக்கும் இடத்தில் பெரியார் இருந்தார் என்பதற்கு அவருக்கும் காந்தியாருக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் சாட்சி. இதை விட வேற என்ன சாட்சியை இவங்களுக்கு கொடுக்கணும்? அதை பாராட்டி முன்மொழிந்தவர் வந்து தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக அப்போது இருந்தவர் திருவிக. அவர் தான் வந்து வைக்கம் வீரர்ங்கிற பட்டத்தை பெரியார் கொடுக்கிறார். அது ஒன்றும் திராவிடர் கழகம் கொடுத்த பட்டம் கிடையாது. திராவிடர் கழகம் தனக்குத்தானே எழுதிக்கிறல. திருவிக திராவிடர் கழகம் கிடையாது ஐயா, திருவிக அவர்கள் திராவிடர் கழகம் கிடையாது. அப்போ அந்த பட்டத்தை யார் கொடுத்திருக்கிறா? திராவிடர் கழகத்துக்கு வெளியே இருக்கிற தமிழ் சமூக தலைவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு அங்க நினைவிடம் எழுப்பியது யார்? கேரள மக்கள். பெரியாரை வெற்றி விழாவுக்கு வரவழைத்து மாலை சூடி பாராட்டி மகிழ்ந்தது யார்? கேரள மக்கள். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் அவர்களோட பங்களிப்பு குறித்து விவாதம் வந்தது, விமர்சனம் வந்தது. எந்த தரவுகளும் இல்லாமல் இவங்க பெரியார் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்கன்னெலாம் பேசப்பட்டது.
ஆனா கேரள முதலமைச்சர் அவருடைய பங்களிப்பை பற்றி பேசுறதுன்றது இன்றைய விழான்றது ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? ஆமாம். இப்போ விழா அப்படிங்கிற இப்போ வந்து 1975 நடைபெற்றது. அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் 50வது நினைவு விழா, 75ஆம் ஆண்டு, 85ஆம் ஆண்டு, இன்னைக்கு 100 ஆண்டு. 100 ஆண்டு கடந்தும் அவருடைய பெயர் எடுத்து வரப்படுது. அது வந்து ஒன்று திராவிடர் கழகத்தின் முயற்சியினாலே இல்லை. அதைத்தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல ஐயா இறந்து 11 மாசத்துல முதல் அந்த நினைவு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ கேரள மக்கள் வைக்கம் விழா போராட்டத்தை நினைவு கூர்ந்து 50வது ஆண்டு விழா நடத்தணும்னு சொல்லும்போது பெரியார் இல்லை. அவங்களால அதை தாங்க முடியலை. அப்போ பெரியார் இடத்துல திராவிடர் கழகத்திலேருந்து யாராவது வேணும் அப்படின்னு சொல்லி மணியம்மையாரை கூப்பிட்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த மக்கள் அன்பு, இப்போ ஒருத்தர் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் இல்லை, ஆனால் அந்த இடத்த அவங்களால வெற்றிடமாக பார்க்க முடியலை. பெரியார் இருந்தால் பெரியாரை கூப்பிடலாம், ஆனால் பெரியார் இல்லையே. அதனால பெரியார் இயக்கத்தில் இருந்து கண்டிப்பாக தலைவர்கள் வரணும். அதான் இன்னைக்கு வரைக்கும் ஆசிரியர் ஐயா அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வரலாற்றில். ரெண்டாவது இன்னொன்று பாருங்க, அது இந்திய வரலாற்றில் அது ஒரு பெரிய திருப்பு முனை இல்லையா? அதுவரை அப்படி ஒரு போராட்டம் இல்லைல்ல. அதுக்கு பிறகு மகர்குல போராட்டத்தை நீங்கள் சொல்லலாம். அதுக்கு பிறகு இன்னைக்கும் கூட இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதி இல்லை தமிழ்நாட்டில் கூட ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இந்த மாதிரியான ஒரு அநீதி இன்னைக்கும் வந்து இருக்குது. குறைந்த அளவிலாவது இருக்குது. அதை எதிர்த்து கழக குரல்களும் இருக்குது. ஆனால் அது எல்லாம் இப்போ நம்ம வைக்கம் போராட்டம்னு சொல்லிட முடியாது. வைக்கம் போராட்டம் என்பது ஒரு தொடக்கம், ஒரு திருப்பு முனை, ஒரு வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. இனிமே இந்த இந்த நாட்டில் வந்து நீ வந்து பொது இடங்களை வந்து சாதியின் பேரால் தடை செய்ய முடியாது என்பதை எடுத்து சொன்ன ஒரு நிகழ்வு. அதில் பெரியாருடைய பங்குங்கிறது, நான் முதலே அந்த சிறையிலிருந்து இந்த கடிதத்தை சொன்னேன். நாங்கள் மன்னிப்பு கடிதம் கேட்டு இந்த போராட்டத்தை முடிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். நீங்க வந்தா நடக்கும். இதை விட ஒரு மனிதரின் முக்கியத்துவத்தை சான்று சொல்ல வேற என்ன ஆதாரம் வேணும்? ஆனால் இப்போ வைக்கம் போராட்டம் குறித்து பேசுகிற போதே பெரியார் அவர்களோட வைக்கம் போராட்ட பங்களிப்பாக நம்ம மதிப்பீடு செய்து பேசுவது என்பது வேறு. ஒட்டுமொத்த அவருடைய பங்களிப்பிலேயே இன்னமும் சொல்வது ஒரு விமர்சனம் என்ன முன்வைப்பாங்க அப்படின்னா, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அதிதீவிர போராட்டங்களை முன்னெடுக்கல, சாதி ஒழிப்புல அவர் பெருசா இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க சார்புல பேசினாரே தவிர அடுத்த நகர்வா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் பெருசா முன்னெடுக்கலன்ற விமர்சனமும் இன்றைக்கும் நீங்க முன்வைப்பதை பார்க்கிறீங்க. இதையும் வைக்கம் போராட்டத்தையும் தொடர்படுத்தி உங்களால் அதுக்கு என்ன பதிலா நீங்க சொல்லுவீங்க? வைக்கம் அதாவது இந்தியாவிலேயே முதல் தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முதல் திறப்பை செய்த ஒரு தலைவரை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? ஏங்க, இன்றைக்கும் நம்ம இளைஞர்களாம் சேக்குவாரா படத்தை வந்து டிஷர்ட்டில் போட்டுட்ருக்குறாங்க. சேக்குவாராவோட சிறப்பு என்னன்னு கேட்டால், தான் வாழ்ந்த பகுதியில் உள்ள மக்களுடைய பிரச்சனையை தாண்டி இன்னொரு பகுதியில் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா போகிறது தான் அப்படின்னு சொல்ல. எனக்கு எல்லைகள் கிடையாது. இதை யாருக்கு முதல்ல இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொருத்தி பார்க்கணும்? ஈரோட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு பெரியார். இங்கே இருந்து சாதியின் பெயரால் வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் தெருக்கள்ல அனுமதி மறுக்கப்பட்ட மக்கள் யார்? தீண்டத்தகாத மக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார்? தீண்டாமையை எதிர்த்து தானே போய் போராடுறாரு. அப்ப அவர் இந்த மக்களுக்காக போராடலைன்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது, இது வைக்கம் போராட்டத்தை பத்தி. இரண்டாவது, பெரியாருடைய பொதுவான பங்களிப்பு பத்தி நீங்க சொன்னீங்க. பெரியாரை தவிர தமிழ்நாட்டில் கிராமமா எல்லா தெருக்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் பேதம் இல்லாமல் போய் பொது தொண்டாற்றிய ஒருத்தர் பேர் எனக்கு சொல்லுங்க. ஒருத்தர் பேர் சொல்லுங்க. அவருடைய பயணம் என்பது நீண்ட நெடிய பயணமா தான் இருந்தது. அதாவது அன்னை மீனாம்பாள் வந்து சிவராஜ் நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க வந்து
தலித் இயக்கத்தோட வளர்ச்சியில் அதனுடைய பேஸ்மெண்ட் அடிக்கல் நாட்டிய பணிகளில் இருந்தவங்க டாக்டர் அம்பேத்கரோட தொடர்புள்ளவங்க இல்லையா. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இவர் எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லா இடத்துலையும் உட்காந்துடுறாரு, யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாரு, என்னால எல்லாம் முடியாது. என்னால் முடியாதுன்னா அவங்க அதை இதாக சொல்லலை. அதாவது நாங்கள் வளர்ந்த அவங்க பணக்கார வீட்டு பெண், அவங்க வந்து தலித் இயக்க முன்னோடி அப்படின்னாலும் அவங்க ஒரு வசதியான குடும்பத்து பெண். அந்த அடிப்படையில் அவங்க அதை பார்த்து வியக்கிறாங்க. என்னடா இது, நம்மளே வந்து இதெல்லாம் வந்து சங்கடப்படுறோம், இவர் வந்து இவ்வளவு சமத்துவத்தோட ஒரு தலைவர் இருக்க முடியுமா, இப்படி எல்லா இடத்துக்கும் போய் தொண்டு செய்கிற ஒரு மனிதர் இருக்க முடியுமான்னு யார் சொல்கிறா? அன்னை மீனாம்பாள் சொல்கிறாங்க.